இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு காமனான டாபிக் ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல். நிறைய பெண்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஆனா ரொம்பவே கம்மியான பெண்கள் தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நிறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுறதுனால ரொம்பவே அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. உட்காரத்துக்கு கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளைப்படுதல்னால ஏற்படுற அந்த ஸ்மெல் அடுத்தவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டாவும் இன்செக்யூராவும் ஃபீல் பண்றாங்க. இந்த வெள்ளைப்படுதல் எப்பெல்லாம் நார்மல், எப்போ அப்நார்மல், அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், ஐம் டாக்டர் காருண்யா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளைப்படுதலை லுகோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளைப்படுதல அதிகமான பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, லாக்டோபேசிலே அப்படின்னு சொல்லப்படுற குட் பாக்டீரியா ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த லாக்டோபேசிலே வெஜினல் பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுது. எப்பவுமே வெஜினல் டிஸ்சார்ஜ் ஒரு நார்மலான விஷயம் தாங்க. நம்மளோட வெஜினாவை கிளீன் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இதுவே பெண் உறுப்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா முதல்ல சிக்னல் கொடுக்கறதும் இந்த வெள்ளைப்படுதல் தான். வெள்ளைப்படுதல் எப்பெல்லாம் நார்மல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பீரியட்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி, பீரியட்ஸ் முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் ஏற்படுற வெள்ளைப்படுதல் ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம் தான். பீரியட்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏற்படுற வெள்ளைப்படுதல் ரொம்ப திக்காவும் கிரீமியாவும் இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் ஏற்படுற வெள்ளைப்படுதல் ரொம்ப லைட்டாவும் வாட்ரியாவும் இருக்கும். அதே மாதிரி ஓவலேஷன் டைம்ல ஏற்படுற வெள்ளைப்படுதல் எக் ஒயிட் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்பவே ஸ்ட்ரெச்சியா இருக்கும். இப்படிப்பட்ட ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்டர்கோர்ஸ் டைம்ல ஏற்படுற வெள்ளைப்படுதல், இதுவுமே ஆலோவேரா ஜெல் மாதிரி தான் இருக்கும். இது ஸ்பெர்ம் ஸ்விம் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னன்சி ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஏஜ் அட்டன் பண்ணல டாக்டர், ஆனாலும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்ற கேள்வி நிறைய பெண்களுக்கு இருக்கும். இது ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதே மாதிரி மெனோபாஸ் கிட்ட நெருங்குற பெண்களுக்கும் இந்த வெள்ளைப்படுதல் ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்களுக்குமே ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நான் சொன்ன இந்த மாதிரியான வெஜினல் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். இது எல்லாமே ஒரு நார்மலான விஷயம் தான். எப்போ வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்நார்மல் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த விஷயம்லாம் இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஒரு சில பெண்களுக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் பீரியட்ஸ் மாதிரி அதிகமா ஆகும். சம்டைம்ஸ் பேட் யூஸ் பண்ற அளவுக்குமே அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கும். கூடவே இச்சிங் இருக்கலாம், பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெள்ளைப்படுதல் ரொம்பவே ஃபவுல் ஸ்மெல்லிங்கா இருக்கும். இதை ஃபிஷ் ஸ்மெல் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதிகமான வெள்ளைப்படுதல் ஏற்படுறதுனால அவங்களோட 2 தைஸ்க்கு நடுவில் ரேஷஸ் அதிகமா இருக்கும். அதுலயுமே பர்னிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் கிரீனிஷாவோ இல்ல எல்லோயிஷ் கலர்லயோ இருக்கலாம். இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு பாக்டீரியல் வெஜினோசிஸ் அப்படி இல்லைன்னா ட்ரைகோமோனாஸ் இன்ஃபெக்ஷன் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. உங்களோட வெள்ளைப்படுதல் கர்ட் மாதிரி, அதாவது தயிர் மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு பிளட் ஸ்டெயின் மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்கும். நான் சொன்ன இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே அவசியமானது. அப்நார்மலான வெள்ளைப்படுதல் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான ஹைஜீன் இல்லாதது, டைட்டான அண்டர்வியர்ஸ் யூஸ் பண்றது, அன்ஹைஜீனிக்கான இன்டர்கோர்ஸ், அதிகமான ஸ்ட்ரெஸ். அது மட்டும் இல்லாம சிலருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். கூடவே டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள பெண்களுக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான அப்நார்மலான வெள்ளைப்படுதலை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்களோட இன்னர்வேர்ஸ் எப்பவுமே டைட்டா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே காட்டன் இன்னர்வியர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நைலான் இன்னர்வியர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. எப்பவுமே ரொம்பவே ஹைஜீனா இருக்கணும். உங்களோட வெஜைனாவை ட்ரையா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே யூரின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வெஜைனாவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு காட்டன் டவல் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே உங்களோட வெஜைனா வெட்டாவே இருந்தது அப்படின்னா அதிகமான இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த தவிர நீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க. உங்களோட பாடி அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ற சோப் அண்ட் ஷாம்பு இதை நீங்க வெஜனால யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இரிட்டேஷன் ஏற்படும். இந்த இரிட்டேஷனால உங்களுக்கு வெஜனா சுத்தி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு.
முக்கியமா தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி ஒழுங்கா குடிக்கல அப்படின்னா நிறைய பெண்களுக்கு யூடிஐ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூடிஐ வந்துச்சுன்னா கூடவே ஒயிட் டிஸ்சார்ஜும் ஏற்படும். பீரியட்ஸ் டைம்ல நீங்க கண்டிப்பா 3 to 4 டைம்ஸ் ஆவது உங்களோட நாப்கினை சேஞ்ச் பண்ணணும். பிளட் ஸ்டெயின் ஆகுதோ இல்லையோ சேஞ்ச் பண்றது ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல்னால உங்களுக்கு நிறைய இரிட்டேஷன் ஏற்படும் அண்ட் வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் கண்டிப்பா யூரினேட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்றது ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெஜினல் டிஸ்சார்ஜ்ல இருந்து நீங்க உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வெஜினல் டிஸ்சார்ஜ் ரொம்பவே நார்மலான விஷயம் தான். நீங்க எல்லாத்துக்குமே பயப்பட வேண்டாம். நான் சொன்ன இந்த அப்நார்மலான சிம்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எப்பவுமே நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்த நீங்க இக்னோர் பண்ணாம உங்க ஹெல்த்தை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.